யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேத்து தான் லிட்டரலி நேத்து மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா வந்து அதுக்குள்ள 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய அதுக்குள்ள நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடா நிறைய ஒரு பெரிய டிராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னில வந்து என்ன ஒரு என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்ப நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும்பொழுது அந்த ஒரு நம்ம அது மூலமா பண்ற ஒரு ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்ல வந்து என்ன பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆல் இன் ஆல். இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே நல்லா வெல் விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்கு எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன வந்து எல்லாரும் நம்ம பேரு, நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நான் நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமா ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்டரேச்சர் லெவல்ல தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்கு, கதையுடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டயலாகா இருக்கும். நம்ம என்னதான் தலைகீழ் நின்னாலும் அங்க மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்ன நம்பி நிறைய இடம் எம்டியா விட்டு இருந்ததுனால அந்த சில பீசஸ் வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ பேசணும். அது இல்ல நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்ல இந்த நரேஷன் நீங்க கேளுங்க, இது நரேஷனா கேட்டாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்ப ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருக்கும் அந்த பையன். ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமா, இல்ல அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.